அதிமுகவோட ஐடி விங் செயல்படல அப்படிங்கிறது சவுக்கு சங்கருடைய குற்றச்சாட்டு. அதிமுகவோட ஐடி விங் செயல்படல அப்படிங்கிறதுக்கு சவுக்கு சங்கர் எதை குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம். எடப்பாடியோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஃபாலோவர்ஸே இல்ல. ஒட்டுமொத்தமான யங்ஸ்டர்ஸ் பூரா இன்ஸ்டாகிராம் தான் இருக்கான். இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது. இப்ப வேலை செய்யலாம், வேற எப்ப வேலை செய்ய போறீங்க? இது கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஓ, இன்ஸ்டாகிராம்ல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தா லீடர் ஆயிரலாமா? இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. டிடிஎஃப் வாசன்ல தொடங்கி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. எல்லாமே மினிமம் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் வச்சிருக்காங்க. சமையல் பண்றவங்க தொடங்கி இந்த டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, அப்புறம் என்னது ஆன்மீக அக்கான்னு பல அக்காக்கள் இருக்காங்க. எல்லாமே 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் மிகப்பெரிய தலைவர்களா? அதிமுக கட்சி இந்த ஐடிவிங்க நம்பி உருவாக்கப்பட்டிருக்கா, இல்ல ஐடிவிங்க நம்பித்தான் அதிமுக கட்சி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஐடிவிங் இல்லாத காலகட்டத்திலே அதிமுக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஐடி இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஆர்கானிக்கான ஒரு தலைவர் எம்ஜிஆர். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய தலைவர் கருணாநிதியை எந்திரிக்கிற விடாம இன்னொரு 5 வருஷம் இருந்தா ஒட்டுமொத்த திமுகவையும் அழிக்கிற அளவுக்கு ஆற்றலா இருந்து இயற்கையா அவர் மரணம் அடைஞ்சு அதன் பிறகு ஜெயலலிதா முட்டி மோதி வெளியே அவங்க ஒரு லீடர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி அவங்க கட்சியை வளர்த்து அவங்க ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்து ஒரு கட்சியை வளர்த்து இன்றைக்கு வரைக்கும் அதிமுக செயலாளர் ஐடி விங் செயலாளர் ராஜ்சத்தியனை திமுகவுடைய கைகூலி, அதாவது ராஜ்சத்தியம் எடப்பாடி பழனிசாமியோட கைகூலி அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசின்னு சொல்றாங்க. உண்மையிலே சொல்றேன், சவுக்கு சங்கர் யூடியூப்ல பண்றதுக்கு பதிலா சினிமா எடுத்தா மணிரத்னத்தோட நல்ல படம் எடுக்கலாம்.